பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு சொன்னல. அதுக்கு அப்பா மட்டும் வந்தா போதும். நீ வந்து எங்க மிஸ் கிட்ட என்ன பேச போற? பிரியா, நான் வந்து அவ சொல்றது கரெக்ட் தானே. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. உனக்கு ஃபாஸ்டா இங்கிலீஷ் பேசவும் வராது. அவங்க சொல்ற விஷயமும் புரியாது. You'll be laughing stock, Lakshmi. கரெக்ட்பா. அம்மா வந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதே அப்பா வந்தா என்ன மிஸ்ஸே சல்யூட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த கெத்து தான் எப்பவும் வேணும். அம்மா, நீ வந்து என் பிரஸ்டீஜை கெடுத்துடாதம்மா ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன் லக்ஷ்மி. வீட்டுல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பாரு. ஆமாம்மா, அதான் உனக்கு ஏத்த ஏரியா. போ போ போ. Come, sweetheart. In you go. Okay. Bye, Ma. அக்கா, பிரியா அப்படி பேசும்போது மாமா தான் அது தப்புன்னு எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு அவரு கூட கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. ரொம்ப செல்லம் கொடுக்கறாருக்கா. நீயும் ஏன்க்கா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க? அக்கா 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 நிலுக்கா. ஏக்கா, அடுத்தவங்களை பத்தி குறைய எடை போறதே முதல்ல தப்பு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதக்கா. இப்பவே பிரியாவோட போக்க நீங்க கண்டிச்சு சரி பண்ணலனா நாளைக்கு எங்க போய் நிப்பானே தெரியாதுக்கா. இந்த மாதிரி வேற எங்கேயாவது போய் வாய் கொடுத்தானா அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு தான் அவஸ்தைப்படுவா. விட்ரா, அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு இன்னும் விவரம் தெரியல. அக்கா அக்கா தப்புக்கா. புருஷனை எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறீங்க. சரி, அது உங்க சுபாவம். அதுக்காக உங்க பொண்ணுகிட்ட தோத்து போகணுங்கிறது ஒன்னும் அவசியம் இல்லையே. போடா முட்டாள். அவகிட்ட ஜெயிச்சு நான் என்னத்தை சாதிக்க போறேன்? ஓட்ட பந்தயத்திலயா ஓடிட்டு இருக்கோம்? ஃப்ரீயா விடுறா, காலத்துல எல்லாம் சரியாயிடும். அக்கா, உனக்கு போய் ஒன்னும் தெரியலன்னு சொல்லாதக்கா. நீ +2ல படிக்கும் போதே நம்ம மாவட்டத்திலே நீ தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். அந்த மதிப்பெல்லாம் கூட இவங்களுக்கு தெரியலையே. டேய், நான் படிச்சது தமிழ் மீடியம்டா. பிரியா படிக்கிறது கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் சிலபஸ். அவங்க பேசுற இங்கிலீஷ் எனக்கு சத்தியமா வராதுடா. நீ ஏன் யோசிச்சு பாரு, கஷ்டம்டா எனக்கு. அததானே அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போறாங்க. அக்கா அக்கா நிலுக்கா. இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் a language. It's not a complete knowledge. என்னது? இங்கிலீஷ் வெறும் ஒரு மொழிக்கா. அதுவே அறிவாயிடுமா? டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்க்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. அந்த பெருமையெல்லாம் நீதான்க்கா இவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்களா சொன்னா தற்பெருமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் வேணா மாமா கிட்ட சொல்லட்டா? டேய் போடா லூசு. ஏதோ படிச்ச +2ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இப்போ ஃபிளாஷ்பேக் சொல்லி என்னடா சாதிக்க போற? வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. முதல்ல மோர குடி. அக்கா அக்கா. இந்த கம்பெனில வேற எதுவும் பித்தல் பிடங்கள் இருக்காதுல்ல சந்தியா? ஒன்னும் இருக்காது. நீ பாட்டுக்கு நிம்மதியா உன் வேலையை பார்த்துட்டு வரலாம். என்ன லக்ஷ்மி, வேலை கிடைக்குமா நினைச்சு கவலைப்படுறியா? உன் படிப்புக்கும் திறமைக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீ கவலைப்படாத. வேலை கிடைக்கணுமே என்ற கவலை இருக்குதா? ஆனா அங்க வேலை பாக்குறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கணுமேன்ற பயம் அதை விட அதிகமா இருக்கு. அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டதுல இருந்து ஆம்பளைங்களை நினைச்சாலே மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. இங்க பாரு லக்ஷ்மி, ஆம்பளைங்கள்ல கெட்டவங்க இருக்காங்க தான். ஆனா எல்லா ஆம்பளைங்களுமே அப்படி கிடையாது. நீ என்னவோ சொல்ற, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. எல்லாரும் ஒரே மாதிரி தான் தோணுது. யாரையும் பிடிக்கல. இப்ப இப்படிதான் சொல்லுவ. ஆனா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லவன் ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ ஐயோ பிடிச்சிருக்குன்னு உடனே டுயட் பாட ஆரம்பிச்சிருவ. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அப்படியா? அதையும் தான் பாத்துருவோமே. நான் சொன்ன மாதிரி ஒருத்தன் கூடிய சீக்கிரம் உன் லைஃப்ல வரானா இல்லையான்னு பாரு. அப்படி ஒருத்தன் வரமாட்டான். வருவான். ஆட்டோ நில்லுங்க, எனக்கு அவசரமா அடையார் போகணும். நான் கிளம்புறேன். என்ன? நீ தைரியமா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு. சீக்கிரம் பஸ் பிடிச்சு போயிடு. என்ன? இன்டர்வியூ 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான். லேட் பண்ணாம போயிடு. என்ன? சரியா? நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ணா, அடையார் வரைக்கும் போகணும். சரிம்மா.
விடக்கூடாது. அவனை எப்படியாவது விரட்டி பிடிச்சு இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும். வாங்க வாமா, அவனை பிடிச்சி நியாயம் கேட்கலாம். ஐயோ இல்லைங்க, பரவாயில்ல, விட்டுடலாம். தப்பு செஞ்சவங்கள நாமளா மன்னிச்சு விட்டுறக்கூடாது. செஞ்ச தப்ப உணர வச்சு இன்னைக்கு அவனை மன்னிப்பு கேட்க வைக்கணும். வாமா. இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். வாமா, போய் கேக்குறாமா? பயப்படாத, நாங்களா இருக்கோம்ல, வாமா. அவனா நான் எதுக்குங்க ஓடிட்டு பிரச்சனை? போறோம், சீக்கிரம் ஏறுங்க. சொன்னா கேளுங்க, வேணாங்க. அவனை விடக்கூடாதுமா. அவனா இன்னைக்கு நாமலாம் பாத்துரலாம். வேணாங்க, பிரச்சனை எதுக்கு? நீ சும்மா இருமா. இந்த பணக்காரங்க கிட்ட பணம் மட்டும் இல்லாம திமிரும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு அந்த கார்காரனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். நம்ம கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு புரியாதுங்க. நாம தான் அவமானப்பட்டு வரணும். அதையும் பாத்திரலாம். வேலைக்கு போற பொண்ணு மேல அவன் சேர் அடிச்சிட்டு போவான், நாம பயந்துட்டு விட்டுட்டு போனோங்கிறியா? நான் வேலைக்கு போகலங்க, வேலை தேடி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ஒரு இன்டர்வியூ இருக்கு. அடப்பாவமே, இன்டர்வியூக்கு போற பொண்ணு மேல இப்படி சேர்த்து அடிச்சிட்டு போறானே, இவெல்லாம் நல்லா இருப்பானா? பொன்னம்மா, ஆர்த்தி எல்லாம் ரெடி பண்ணி வை. ரவி வந்துகிட்டு இருப்பான். எல்லாம் ரெடி. பொன்னம்மா, ரவி வந்துட்டான். ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா சீக்கிரம். குடு 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 சீக்கிரம். டேய், அங்கேயே நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. ஆர்த்தி எடுக்கணும். நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏண்டா? சைலண்டா வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருந்தா நீங்க நான் வரத தெரிஞ்சுக்கிட்டு டான் வந்து நிக்கிறீங்க. இவன் வர்றத பார்த்தா அப்படி டான்னு வெளியில வந்து நிக்கிறாவ. நீ எப்ப வாரன்னு சொன்னியோ காலையில இருந்து எங்க அம்மா வாசலுக்கும் வீட்டுக்குள்ளேயும் நடந்துகிட்டே தான் இருக்காவ. அவகிட்ட போய் கோவப்படுற? என் அண்ணிய பத்தி எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் இந்த உலகத்திலேயே என்னோட அண்ணி தான் செல்லமான அண்ணி. கொஞ்சம் கோவமா இருக்குன்னு சொன்னியே. அது அப்போ, ஆஹா. இது இப்போ. சரி, ஒழுங்கா நில்லு. டேய், டேய், அட, நில். டேய், சரியா நில்லுடா. டேய், டேய், நில்லு. இப்ப போ உள்ள. பொன்னம்மா, எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. அவனை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. ஆமா ஆமா, இவன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நம்ம சரியான பாடம் கத்து கொடுக்கணும். என்ன நீ அர்ஜுன் அப்பா அண்ணன் யாருமே வீட்ல இல்லையா? இந்த நேரத்துல யாராவது வீட்ல இருப்பாங்களா? எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க. ஆமா, உன் மேட்ச் என்னாச்சு? என்ன எடுக்கிறான்? சொல்றேன். இந்தாங்க அண்ணி. சாமி ரூம்ல அம்மா போட்டோ இருக்கு. அது பக்கத்துல வச்சு சாமி கும்பிட்டுட்டு வா போ. என்ன? எனக்கு அம்மா சாமி எல்லாமே நீங்க தான் அண்ணி. இத உங்க கையில கொடுக்கறது தான் எனக்கு சந்தோஷமே. வாங்கிக்கங்க அண்ணி. இதே மாதிரி ஒரு நாள் வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொண்டு வந்து நான் உங்க கையில கொடுக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. என்னடா இது? நீ நல்லா இருப்ப, நிறைய ஜெயிப்ப. ஒரு விஷயத்துல நமக்கு திறமை இருந்தா அதுலயே நேர்மையா உழைச்சோம்னா கண்டிப்பா ஜெயிச்சே தீருவோம். சரி, நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மும்பைல குளிச்சுட்டு தான் ஃபிளைட் ஏறினேன். ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க அண்ணி. குளிக்க சொன்னாலே உனக்கு பிடிக்காது. சரியான அழுக்கு முட்டடா நீ. சரி வா.
அப்புறம் பொண்ணம்மா, அக்கம் பக்கம் என்ன நியூஸ்? யார் யார் கூட ஓடி போனா? சும்மா கிடக்குற வாயை போட்டு நீ எதுக்குப்பா ஊதி எடுக்கிற? ரவி ஆசைப்படுற எல்லாமே அவனை தேடி வரணும். அவன் வந்த காரியம் இங்கதான் நிக்குது. இந்த வீடு தான் போல இருக்கு அவன் வீடு. இன்னைக்கு வாங்க அவனை உண்டில பண்ணிடலாம் வாங்க. அண்ணி என்ன பண்றீங்க? பசிக்குது அண்ணி, வேகமா வாங்க. வீட்ல யாருமா? வெளியில வாங்க. என்ன கூட்டமா வந்திருக்காங்க? யாருமா நீங்க? யார் வேணும்? அங்க வாசல்ல நிக்கிற கார் யாருது? ஏன் எங்களுதுதான். என்ன விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா? எங்களுக்கு விக்கிறதா ஐடியா இல்லையே. இந்த கிண்டல் பேச்செல்லாம் எங்க கேட்ட வேணாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாரு? நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். கார்ல ஏறி உட்காந்துட்டா உங்களுக்கு எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாதா? ரோட்ல போற வரவங்கள பார்க்க மாட்டீங்களா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இந்த மகராசன் கார் ஓட்டுற வேகத்துல நின்னுகிட்டு இருந்த பொண்ணு மேல சேர் அடிச்சிட்டு வந்துட்டாரு. என்ன ரவி இது? வண்டியை பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டியா? இல்ல அண்ணி. பேசாத. ஏதோ தெரியாம தப்பு நடந்திருக்கு. அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணி, நீங்க ஏன் அண்ணி மன்னிப்பு கேக்குறீங்க? நான் யார் மேலயும் சேரும் அடிக்கல, சோறும் அடிக்கல. நீங்களே பாருங்க அண்ணி, சேர் அடிச்சேன்னு சொல்றாங்க. யார் மேலயாவது சேர் இருக்கா என்ன? நல்லா பாருங்க. எங்கம்மா, எங்க ஆளை காணோம்? கூட வரலையா? பொண்ணு பயந்து வெளியில ஆட்டோலயே உட்கார்ந்திருக்க போல இருக்கு. போய் கூட்டு வாடி. சரி. ஓ, பணம் பறிக்க இது என்ன புது டெக்னிக்கா? நல்ல பணக்கார வீடா பார்த்து உள்ள பூந்து மிரட்டி பணம் பறிக்கலான்னு பாக்குறீங்களா? நாங்க இல்லாத பட்டவங்க தான். ஆனா பணத்துக்காக மான மரியாதையை இழக்க மாட்டோம். வாங்க. இங்க பாருங்க. என்னடா பாத்துக்கு நிக்கிற? அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுடா. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அந்த பொண்ணு எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே சேத்தாளி பூஸ்ட் வந்திருக்கா. அதுக்கு நானா பொறுப்பு? டோன்ட் வரி பேபி, இந்த சேரி டிசைன் கூட உன் சாரிக்கு சூப்பரா தான் இருக்கு. பண்றதையும் பண்ணிட்டு கிண்டல் அடிக்கிறியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. மனசாட்சியா அப்படின்னா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்க முடியாதா? ஒத்த வாங்க போறேன். சாரிமா, அவனுக்கு எதுலயும் சீரியஸ்னஸ் கிடையாது. அவன் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க ஈஸியா மன்னிப்பு கேட்டீங்க. ஆனா அந்த பொண்ணு பாவமா ஏதோ வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி நிலைமையில அதெல்லாம் எப்படிங்க போக முடியும் சொல்லுங்க? ஐயோ, ஒண்ணு பண்ணு, நான் உனக்கு வேற சாரி தரேன். அதை கட்டிக்கிட்டு நீ இன்டர்வியூக்கு போயிடு. இல்லங்க, பரவாயில்ல. இன்டர்வியூ நேரம் முடிஞ்சிருக்கும். நான் கிளம்புறேன். நில்லு. வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சேரோட இப்படியா போவ? நான் வேற சாரி தரேன். ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு வேற சாரி கட்டிட்டு போ. பொன்னம்மா, அம்மா அவளை ரூமுக்கு கூட்டிட்டு சரி வாமா. போமா. அட வா பூ, நம்ம விடு மாதிரி நினைச்சுக்க. வா. அப்ப நாங்க வரோம்மா. ஒரு நிமிஷம். இத வச்சுக்கங்க. இது எதுக்குமா? இவ்ளோ தூரம் ஆட்டோல வந்திருக்கீங்க, பெட்ரோலுக்கு காசு வச்சுக்கங்க. பணக்காரங்க வீட்ல
பணம் மட்டும் தான் இருக்கும், நல்ல மனசு இருக்காதுன்னு நினைச்சு தான் வந்தோம். ஆனா நீங்க உங்களோட நல்ல மனசால சண்டை போட வந்த எங்களை சமாதானப்படுத்தி அனுப்புறீங்களே, இதுவே எங்களுக்கு போதுமா? இப்ப இந்த பணத்தை வாங்கினா இதுக்காக தான் இவ்வளவு பண்ண மாதிரி ஆயிடும். வேண்டாமா, நாங்க வரோம். வாங்க போலாம். போலாம். இந்தம்மா காஃபி குடி. ஐயோ இல்லைங்க, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். என்னம்மா உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு போ. நீங்க போட்ட காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குமா இருக்காதான்னு பயப்படுறாங்க போல இருக்கு. உன் பேர் என்னம்மா? பாக்யலட்சுமிங்க. பாக்யலட்சுமி என்ன படிச்சிருக்க? BA. குடுமா. என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்கற? எனக்கு வேலைக்கு போய் பெருசா சம்பாதிச்சு சாதிக்கணும்லாம் ஆசை இல்லைங்க. குடும்ப பாரத்தை மொத்தமா தான் தோள்ல சுமக்கிற அண்ணனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நேர்மையா எந்த வேலை கிடைச்சாலும் அதை பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி நிச்சயமா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு வேலை கிடைக்கலனா ரங்கராம் தெருவுல லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கியா? தெரியுங்க. அது எங்க கடைதான். அங்க என்னைக்குமே உனக்கு ஒரு வேலை ரெடியா தான் இருக்கும். அண்ணி, என்ன அண்ணி இவங்களுக்கு போய் வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப இங்க வந்து கலாட்டா பண்ண மாதிரி கடையிலயும் கோஷ்டி சேர்த்துட்டு வந்து இதே மாதிரி தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பா. இங்க வாரு, உனக்கு வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிளம்பு கிளம்பு. இப்போ நான் ஒண்ணு உங்ககிட்ட வேலை கேட்கலையே. இங்க வாரு, உனக்கு வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிளம்பு கிளம்பு. இப்போ நான் ஒண்ணு உங்ககிட்ட வேலை கேட்கலையே. அவன் அப்படிதாம்மா, ஏதாவது ஒண்ணு புலம்பிக்கிட்டே இருப்பான். யாரையாவது வம்பு கிழக்கிறது தான் அவனோட பொழுதுபோக்கே. அவன் பேசுறது தப்பா நினைக்காத. ஐயோ இல்ல மேடம், நீங்க எனக்கு வேலை தரேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஆனா என்னாலதான் அதுக்கு உடனே சரின்னு சொல்ல முடியல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், நான் கிளம்புறேன். ஏண்டா ஒரு பொண்ணு கிட்ட எப்படியா பேசுறது? ஏண்டா அவ மனசு இப்படி கஷ்டப்படுத்தின? நான் எங்க நீ கஷ்டப்படுத்தின? உண்மை சொன்னா கோச்சிட்டு போறா. போனா போகட்டும், திமிரு பிடிச்சவ. சே, அதுக்கு பேர் திமிரு இல்லடா, சுயமரியாதை. ஒரு பொண்ணுக்கு அது ரொம்ப முக்கியம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் யார் முன்னாடியும் கை நீட்டி நிக்க கூடாதுன்னு நினைக்கிறா பாரு. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா அண்ணி, உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லாருக்கும் உங்களையும் பிடிக்கும். இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு போடுவீங்களா இல்ல இந்த டீயோட? நீ போ, உட்காரு, எடுத்துட்டு வரேன். ஹாய் அத்தை, இந்த புடவை உங்களுக்கு சூப்பரா இருக்குதா. தேங்க்யூ மீனு. அக்கா, புடவை டிசைன் சூப்பரா இருக்குக்கா. உனக்கு செம்மையா இருக்கு. புதுசா எடுத்தியா? திவ்யா வரேன். திவ்யா வாடி. திவ்யா என்னக்கா? நான் கிச்சன்ல வச்சிருந்த 500 ரூபாவை காணோம்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஐயோ ஆமாக்கா, அந்த பணம் புடவையா மாறி இங்க வந்து நிக்கிது பாரு. ஏண்டி, எப்போல இருந்தடி உனக்கு இந்த திருட்டு புத்தி வந்துச்சு? இல்ல அண்ணி, நான் திருடல. நீ திருடாம என் பணம் எங்க போச்சு? நீங்க எங்க கொண்டு போய் வச்சீங்களோ அங்க போய் தேடி பாருங்க. ஏய், நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருடி. ஏய் உதவாக்கற, என் பணத்தை திருடிட்டு போய் புடவை எடுத்துட்டு வர்ற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இல்ல அண்ணி, நிஜமா நான் திருடல. மல்லிகா, யார பார்த்து என்ன பேச்சு பேசுற?
லட்சுமி தன்னோட பொருளுக்கே ஆசைப்படாதவா மத்தவங்க பணத்துக்கும் பொருளுக்கும் ஏன் ஆசைப்பட போறா? அவளை பத்தி உனக்கு தெரியாது? அப்போ நான் இவ மேல வேணும்னே பழி போடுறேனா? என்னடி பாத்துட்டு நிக்கிற? வாய் திறந்து சொல்லு. ஆமாக்கா, பணம் எங்கேயுமே இல்ல. இல்ல திவ்யா. அப்படின்னா இந்த புடவை வாங்குறதுக்கு உனக்கு ஏதிரி பணம்? அண்ணி, நான் ஒன்னும் இந்த புடவைய பணம் கொடுத்து வாங்கல. லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் கடை ஓனர் தான் இந்த புடவைய எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. அது எப்படி ஃப்ரீயா கொடுப்பாங்க? அவங்க என்ன கடை நடத்துறாங்களா இல்ல தர்ம சத்திரம் வச்சு நடத்துறாங்களா? போற வர பஞ்ச பரதேசிக்கெல்லாம் புடவைய ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு சொல்லுடி. லட்சுமி, என்ன நடந்துச்சுன்னு தயவு செய்து விவரமா சொல்லுமா, இல்லைன்னா வாய்க்கு வந்து இப்படி பேசுறாங்களே இவங்க. தாத்தா, நான் இன்டர்வியூக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். அண்ணி, சத்தியமா இதுதான் நடந்துச்சு அண்ணி. அவங்க பணத்தை பார்க்கவும் இல்ல, திருடவும் இல்ல. ஏண்டி இப்படி ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வந்து டைப்பா நீயும் எவ்வளவு கதை தாண்டி சொல்லிக்கிட்டே இருப்ப? இல்ல அண்ணி, இப்போ நான் சொன்னதுதான் நிஜம். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க அண்ணி, புடவை எல்லாம் சேரா இருக்கு. ஒருத்தன் உன் மேல சேர் அடிச்சுட்டு போனது வேணும்னா உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வீட்டம்மா உனக்கு ஒரு புடவைய கொடுத்தாங்கன்னு சொன்னல, அதுதான் நம்புற மாதிரியே இல்ல. இல்ல அண்ணி. ஆமாக்கா, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை சேரடிச்சவனே இவள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அழகா புது புடவை கட்டி விட்டு அனுப்பி வச்சிருப்பானோ? என்னடி சொன்ன? என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி நீ கை நீட்டி அடிப்ப? உன்ன